மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு உண்மையான ஜாதகம், இன்றைக்கி தலைப்பு என்னன்னு கூட ஞாபகம் இல்லை, போன வாரம் நடத்துனது ஆதிபத்தியம் காரகத்துவ அமைப்புகளில் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஒரு புரிதல்கள் இல்லாமல் இருக்கிறது, அல்லது வகுப்பில் சமமற்ற தன்மை ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. 160 வகுப்புகளாக தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கக்கூடிய பழைய எப்போதும் போல் இருக்கக்கூடிய மாணவர்கள், இடையிடையே கலந்து வந்துவிட்டு போகக்கூடிய மாணவர்கள் என்கின்ற ஒரு சமமற்ற நிலைமையும் வகுப்பில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கு ஆதிபத்தியம் காரகத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பை தான் இன்றைக்கு இன்னும் ஒரு 4-5 வாரத்திற்கே இது சொல்லித்தான் ஆகணுன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா உங்களுக்கு பலன் சொல்வதற்கு இதுதான். இப்போ ஆதிபத்தியம் காரகம் என்கின்ற தலைப்பில் நான் இன்னைக்கு உங்களுக்கு இது கொடுத்தேன். கமெண்ட்டெல்லாம் இப்போ பார்க்க போகிறதில்ல, ஏன்னா எடுப்பிலேயே ஒரு கமெண்ட்டு, ஆனால் அதுவும் ஒரு புதியவருடைய கமெண்ட்டாக இருக்கிறது. அப்படியே பளிச்சுன்னு எனக்கே சில கமெண்ட்டுகளை பார்த்தா யானை தெரிகிறதுன்னு நெல்லை சாமித்துறை சொன்ன மாதிரி அந்த சில கமெண்ட்டை பார்த்தா டக்குன்னு தெரியும் இல்லையா. இப்போ கமெண்ட்டை நான் படிக்க போகிறதில்ல, ஒரு கமெண்ட்டை பார்த்தேன், அதுவே ஒரு நிறைவான ஒன்றாக இருக்கிறது. ஒரு மணி நேரம் கிளாஸ் நடத்திட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது சில விஷயங்களை பார்க்கலாம். அப்போ இன்னும் ஆதிபத்தியம் காரகத்துவம் என்பதை பெரிய அளவில் நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த இடத்துல எது செயல்படுது, எந்த இடத்துல எப்படி, இந்த ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகள் தான் உண்மையிலேயே மிக பிரதானம். எப்படி நட்சத்திர சார ஜோதிட ஆதரவாளர்கள் நட்சத்திரங்களுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அப்படிலாம் இல்லை. ஆனால் இந்த ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை புரிந்து கொள்ள முடியாத இயலாமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் தான் அந்த சாரத்தை பிடித்து கொண்டு தொங்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இது போக போக ஒரு உயர்நிலை புரிதல் உங்களுக்கு ஜோதிடத்தில் வரும் பொழுது உங்களுக்கு நல்லாவே புரியும். இது ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. இந்த கேள்வியை நான் விளக்கும் போது தான் இந்த கேள்வியோட தன்மை. சில கேள்விகள் பதில் சொல்வதன் மூலமாக பெருமை அடைகின்றன, இதுதான் உண்மை. ஒரு பாவகம் அந்த பாவகாதிபதியின் தசையில் இயங்கும் பொழுது அந்த பாவகத்தை பார்த்த பாவகத்தில் வேறு ஆதிபத்தியத்துடன் நின்ற கிரகங்களும் சேர்ந்தே இயக்கம் பெறுமல்லவா. நின்ற கிரகங்களின் ஆதிபத்தியம் காரகத்துவம் இரண்டும் சேர்ந்து இயங்குமா? இதற்கான பதிலான எப்படி அறிறது? ஜாதகத்தோட பலனை சொல்லியானா அப்படியே அது அந்த ஒரு வார்த்தையை தான் இவ்வளவு தூரம் சுத்துறார். நின்ற கிரகங்களின் ஆதிபத்தியத்துடன் பாவகத்தில் வேறு ஆதிபத்தியத்துடன் நின்ற கிரகங்கள், அதுக்கெல்லாம் அந்த ஆதிபத்தியத்துடன் நின்ற வார்த்தையை கூட தப்பு, கொஞ்சம் சுத்தி வளைச்சு வர்றார். இந்த இடத்துல ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாவகத்தில் நிற்குதுன்னா ஒரு 7 வருஷம் புதன் தசை, கேது தசை 14 வயது வரைக்கும், சுக்கிர தசை 34 வயது வரைக்கும், சூரிய தசை 40 வயது வரைக்கும், சந்திர தசை 50 வயது வரைக்கும், செவ்வாய் தசை 57 வயது வரைக்கும் நடக்கும். இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு பாவகாதிபதியின் தசையில் அந்த பாவகம் இயங்கும் போது செவ்வாய் தசையில் 2 பாவகங்கள் இயங்கும். செவ்வாய் தசையில் என்ன பாவகங்கள் இயங்கும்? 2 பாவகங்கள், மேஷம் விருச்சிகம். இந்த நிலையில் செவ்வாயுடைய மேஷம் இயங்குமா, இந்த அமைப்பு இயங்குமானா முழுவதுமாக ஒரு பாவக இதில் எல்லா விதியும் அப்படியே கொண்டு வந்துடணும். இதில் எல்லா விதியவும் இதை வேணால் நான் கொஞ்சம் மேலே போட்டுறேன், இல்லை அந்த பக்கம் போட்டுறேன். எனக்கு உங்களுக்கு விவரிக்கிறதுக்கு இது வேண்டும் இல்லையா. புதன் 7, கேது 14, சுக்கிரன் தசா 34, சூரியன் 40, சந்திரன் 50, செவ்வாய் 57 வயது வரைக்கும். ஒரு பாவகாதிபதியுடைய தசையில் பாவகம் இயங்குமா? சர்வ நிச்சயமாக இயங்கும். செவ்வாய் எங்கிருந்தாலும் சரி, செவ்வாய் எங்கிருந்தாலும் சரி, மேஷமும் ஒரு பாவகாதிபதி என்ன பண்ண போறார்? தன்னுடைய வீட்டு பலன்களை, தன்னுடைய ஆதிபத்திய வீட்டு, ஆதிபத்தியம்ன்றது அவருடைய வீடு தானே, தன் 2 வீட்டு பலன்களை, சூரிய சந்திரர்களை தவிர்த்து, ராகு கேதுக்களை தவிர்த்து, ராகு கேதுக்கள் கூட 2 வீட்டு ஆதிபத்திய கிரகங்களுடைய அமைப்பில் இருக்கும்போது அவர்களும் அந்த 2 வீட்டு ஆதிபத்திய தன்மையை கொடுத்தே தீருவார்கள். ராகு கேதுகளுக்கு வீடே இல்லை. ராகு இந்த இடத்துல அவரும் செவ்வாயை போல செயல்படுவார். செவ்வாய் திசையில் அவர் முதன்மையாக மேஷத்தின் தன்மைகளையும் இரண்டாவது கீழ்நிலையாக 80 அல்லது 20 புக்திகளுக்கு ஏற்ப இந்த பலனை முக்கால்வாசியும் இந்த பலனை கால்வாசியும் செய்வார். செவ்வாய் திசையில் இந்த வீட்டு பலன்களை முக்கால்வாசியும் மேஷ வீட்டு பலன்களை கால்வாசியும் செய்வார். அப்போ இந்த அமைப்பை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு
அவருடைய கமெண்ட், சிதம்பரத்துடைய கமெண்ட், ஒரு பாவகம் பாவகாதிபதியின் தசையில் இயங்கும் பொழுது, செவ்வாய் தசையில் மேஷமும் விருச்சிகமும் இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இயங்கும். மேஷம் 20%, விருச்சிகம் 80% இயங்கும். ஏன்? இரு வீட்டு ஆதிபத்தியங்களை தொடர்பு கொண்டிருக்கின்ற இந்த கிரகம் ஒரு வீட்டிற்கு 8ஆம் இடத்தில் மறைந்து ஒரு வீட்டிற்கு இதில் இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார், அந்த வீட்டிலே இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல 3ஆம் பாவக பலன்கள் முக்கியமாக இயங்கும், நல்ல விதமாக இயங்கும். இந்த இடத்துல 8ஆம் வீட்டு பலன்கள் எப்படி இயங்கும்? பாப அமைப்புகளில் இயங்குமா, சுப அமைப்புகளில் இயங்குமான்றதான் இங்கே கேள்விகளே விஷயம். அவர் என்ன கேட்குறாரு? நின்ற கிரகங்களும் சேர்ந்தே இயக்கம் பெறும் இல்லையா? ஆமாம். இந்த இடத்துல அவர் நிற்கிறாரு, அந்த இடத்துல சனி ராகு நிற்குது. அப்போ இந்த இடத்துல என்ன? 8ஆம் வீடு மைனஸ், கெட்டு போயிருக்கிறதுன்ற அர்த்தம். 8ஆம் வீட்டில் சனி மட்டும் இருந்தால் அவர் ஆயுளை தரப்போகிறார் என்று அர்த்தம். 8ஆம் வீட்டில் சனி வேறொரு பாவரோடு இருந்தால் அவர் ஆயுளை கெடுக்கப் போகிறார் என்று அர்த்தம். ஒருவேளை சனியும் செவ்வாயும் இங்கிருந்து ராகு இங்கிருந்தா கூட செவ்வாய் சனி இரட்டை நிலையாக 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதியோடு, பாவரான 8ஆம் அதிபதியோடு சனி சேர்ந்திருந்தாலும் கூட சனியை தவிர்த்து வேறு நிலையில் இருக்கக்கூடிய பாவர் 8ஆம் வீட்டில் ஆட்சியானால் 8ஆம் வீட்டை கெடுப்பார், ஆயுளை கெடுப்பார். ஜோதிடத்துடைய மிக மிக முக்கியமான சூட்சுமம். இதைத்தான் விளக்க போகிறேன். அந்த பாவக ஆதிபத்திய காரகங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். ஆனால் இந்த இடத்த புரிஞ்சுக்கங்க. பாவக ஆதிபத்திய காரகங்களில் இருக்கக்கூடிய குழப்பம் இந்த இடத்துல 8ஆம் வீடு, 8ஆம் அதிபதியும் இருக்கிறார். 8இல் சனி இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இரட்டை நிலையாக இந்த ஜாதகர் 150 வருஷம் வாழ்வார் இல்லையா? 8ஆம் அதிபதி ஆட்சி, 8ஆம் வீட்டில் சனி இருப்பது த கிரேட். அப்ப இந்த ஜாதகர் 150 வருஷம் இருப்பார் இல்லையா? இல்லை. இந்த ஜாதகத்திற்கு லக்னாதிபதியின் நிலையை பொறுத்து குறைநிலை ஆயுளாக 60 வயது அனுமதிக்கப்பட்டாலே அதிகம். ஒருவேளை லக்னத்தில் புதன் இருந்து லக்னத்தை குரு பார்த்து லக்னத்திற்கு மிக அதிகமான அமைப்புகள் இருந்து இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி அந்த குருவின் பார்வை இருக்கும் பொழுது வேண்டுமானால் அவர் தீர்க்காயுளை கொண்டவராக இருக்கலாம். ஆனால் இந்த ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளில் இருக்கக்கூடிய இந்த 6-8 சிக்கல்களில் இந்த சிக்கல் மிகப்பெரிய அமைப்பு. அதாவது 8இல் செவ்வாய் ஆட்சியாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் இல்லை. 8இல் சனி ஆட்சியாக இருந்தால், 8இல் சனி அஸ்தமனமாக இருந்தால், 8இல் சனி பகையாக இருந்தால், 8இல் சனி எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆயுள் உண்டு. 8இல் சனியும் இன்னொரு பாவரும் இணைந்து விட்டார்கள். சனியே அங்கே பங்கப்பட்டு விட்டார். 8இல் சனி இன்னொரு பாவரோடு இருக்கிறார். இன்னொரு பாவர்னா யாரு? கடுமையான அமாவாசைக்கு பக்கத்தில் போன தேய்பிறை சந்திரன், கடுமையான ராகு, கேதுவும் சேர்ந்திருக்கிறார். ஆமாங்க, ஆயுள் குறைவு தான். அந்த இடத்துல சூட்சும வலு என்கின்ற அமைப்பு எடுபடாது. சில விதிவிலக்குகள், சில நிலைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். செவ்வாயும் சனியும் சேர்ந்து செவ்வாய் 8ஆம் அதிபதியாகவோ சனி 8ஆம் அதிபதியாகவோ இருந்தாலும் 2 பாவர்கள் ஒரே தளத்தில் இயங்கினால் அந்த ஆதிபத்தியம் கெடும் என்கின்ற ஒரு நிலையை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. 2 பாவர்கள் சேர்ந்து ஒரு தளத்தில் இயங்கினால் அங்கே ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் இரட்டை பாவர்கள் ஒரே சுத்தமா ஆயுள் கெட்டு போச்சு. லக்னாதிபதியின் லக்னத்தின் தன்மைக்கு ஏற்ப அதற்கடுத்து ஜாதகர் இருப்பார். சுத்தமா ஆயுள் கெட்டு போச்சு. லக்னாதிபதி லக்னம், அதற்கடுத்து ஆயுளை கொடுப்பது லக்னமும் லக்னாதிபதியும் இல்லையா? அந்த லக்னம் லக்னாதிபதிக்கு எவ்வளவு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு சுபர் பார்வையோடு 60 வயசு 70 வயசு அனுமதிக்கப்பட்டால் பரிபூர்ண லக்னம் லக்னாதிபதி சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது, லக்னம் லக்னாதிபதி இந்த அமைப்பில் இருக்கும்போது, அதாவது ஸ்தான பலத்தோடு இருக்கும் பொழுது, லக்னாதிபதி இங்கே உச்சமாக இருக்கிறார், நிச்சயமாக ஆயுள் உண்டு. இப்படித்தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஆகவே இரட்டை பாவர்கள் முவ்வகை பாவர்கள் என்பதையும் மிக தெளிவாக புரிந்து கொண்டு இப்போ அந்த சிதம்பரம் கேட்ட ஒரு கேள்விக்கே வந்துருவோம். சிதம்பரம் கேட்ட ஒரு கேள்விக்கு இந்த இடத்துல என்ன நடக்கும்? அவர் கேட்ட கேள்வி, பாவகம் ஒரு பாவகாதிபதி இயங்கும் போது பாவகம் இயங்கும் இல்லையா? செவ்வாய் தசை இயங்குது. செவ்வாய் தசையில் என்ன நடக்கும்? 3, 8 ஆகிய இந்த 2 பாவகங்களில் மிக மிக முக்கியமான இந்த 3ஆம் பாவக அமைப்புகள் இந்த செவ்வாயின் வழியாக, செவ்வாயின் காரகத்துவங்களின் வழியாக இது அப்படியே நடக்கும்.
இதுதான் அமைப்பு. இந்த 3ஆம் பாவகம் செயல்பட போகுது, 8ஆம் பாவகம் செயல்பட போகுது. இப்போ செவ்வாய்க்கு நான் பார்வை எதையும் கொடுக்கல, ஆனால் 8ஆம் பாவகத்திற்கு பார்வையை கொடுத்துட்டேன். வேறு வேறு விதமான சில விஷயங்களை நான் போடுறேன். இந்த பாவகத்தில் நின்ற இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் போடுவோமா? ஒருவேளை இங்கே போடுறதுக்கு பதிலாக இங்கேயே போட்டுருவோமா? வளர்பறை சந்திரனாக போடலாமா? இல்லை அப்படியே இருக்கட்டும், ஒவ்வொரு ஜாதகமாக காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? செவ்வாய் தசை நடக்கும். இந்த இடத்துல 12ஆம் இடத்துல தான் புதன் இருக்கிறாரு, திக்பலமாக இருக்கிறார். லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கும் சுபத்தன்மை இருக்கிறது, லக்னத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் சுபத்தன்மை இருக்கிறது, குருவின் அமைப்பு இருக்கிறது. இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை இயங்கும் பொழுது செவ்வாய் தசையில் சனி பக்தியிலையோ செவ்வாய் தசை ராகு பக்தியிலையோ 2 பேருக்கும் இருக்கின்ற டிகிரியின் அளவை வைத்து, ஏன்னா செவ்வாய் தசை அவருக்கு 57 வயசில் நடக்குது இல்லையா, செவ்வாய் தசையில் இவருக்கு மாரகம் ஏற்படும். அது நீங்கள் ஏற்கனவே இப்போ நான் விளக்குறதுக்கு முன்னாடியே கணிச்சிருப்பீங்க. 3ஆம் ஆதிபத்தியத்தையுடைய அமைப்புகள் செயல்பட்டாலும் கூட 3ஆம் ஆதிபத்தியம் 80% நடந்து 20% 8ஆம் பாவகம் நடக்க வேண்டும் என்கின்ற விதியின் அடிப்படையில், அதே நேரத்தில் இந்த செவ்வாய் தசை சிறு வயதில் வந்தால் மாரகம் ஏற்படாது. இதுதான் ஒரு புரிந்து கொள்வதற்கு முக்கியமான ஒரு விஷயம். இவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கலை, மிக பக்கத்தில் சந்திர தசையிலே பிறந்திருக்கிறாரு. சந்திர தசையில் பிறந்திருக்கக்கூடியவருக்கு செவ்வாய் தசை 7 வயசுலேயே 8 வயசுலேயே வந்துடும். அப்போ 17 வயசு 15 வயசுக்குள்ளே வந்துடும். அப்போ 17-15 வயதிற்குள்ள இதே நிலைமையில் அவர் பிறந்திருந்தால் அங்கே ஆயுள் பங்கம் ஏற்படுமா என்றால் ஏற்படாது. மாரகம் மாதிரி அடிபடுற மாதிரியான சில விஷயங்கள் தான் ஏற்படும். இந்த இடத்துல தான் நான் பருவத்திற்கேற்ப தசைகள் செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல 8ஆம் இடத்தின் சுபத்தன்மைகள் இருக்கும். அப்படியே செவ்வாய் தசை அப்படி அவருக்கு இருந்தால் 60 வயசில் பாருங்கள், ராகு குரு சனி தசை வரும். சனி தசையில் ராகு பக்தியிலேயோ சனி தசை செவ்வாய் பக்தியிலேயோ அந்த 60 வயதுகளில் அவருக்கு அங்கே மாரகம் ஏற்படும். சந்திர தசையிலே பிறந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம். அஸ்த நட்சத்திரத்திலேயோ ரோகிணி நட்சத்திரத்திலேயோ திருவோண நட்சத்திரத்திலேயோ பிறந்திருக்கிறார். 17 வயதில் இந்த செவ்வாய் கொல்லுவாரா என்று கேட்டால் இந்த செவ்வாய் 17 வயதில் அவரை கொல்ல மாட்டார். அதற்கப்புறம் 35, 56, 51 வயதிற்கு பிறகு சனி தசை ஆரம்பிக்குது இல்லையா, 60 வயதுகளில் வரக்கூடிய இதே மாதிரியான ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தை தான் அப்படியே சந்திரனை மட்டும் மாற்றிடுறேன். அப்போ 60 வயதுகளில் சனி தசை வரும் பொழுது இத்தகைய பாவத்துவத்தை பெற்றிருக்கின்ற இந்த சனி 66 வயதிற்குள் இந்த ஜாதகரை முடிக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் சனி தசை ராகு புக்தியிலேயோ சனி தசை செவ்வாய் புக்தியிலேயோ ஆயுள் கண்டம் இருக்கும். அப்போ ஒரு பாவகம் இயங்கும் பொழுது அந்த பாவகம் எப்படி எந்த பாவகத்தை இயங்க வைக்கிறது என்பதை பார்க்க வேண்டியது மிகப்பெரிய ஒன்று. இதில் அந்த சிதம்பரம் கேட்ட கேள்விக்கு முதல் அமைப்பாக சொல்லிடுறேன். இந்த செவ்வாய் 3ஆம் பாவக பலன்களை செய்யக்கூடிய அதே நேரத்தில் நின்ற கிரகங்களின் ஆதிபத்தியம் செயல்பட வேண்டும் அப்படின்னா 6ஆம் வீட்டில் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறார். நின்ற வீட்டுடைய கிரகங்கள் 8ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். செவ்வாயோடைய 3ஆம் பாவகம் செயல்படும் போது அவருடைய அமைப்பு தான் செயல்படும். சரி, சனியுடைய 6ஆம் பாவக அமைப்பு எப்படி செயல்படும்? அவர் அங்கே பாபத்துவமாக எப்படி இருக்கும்? விபத்தில் இறப்பார். 6ஆம் பாவகம் விபத்து. ராகுவோடு இணைந்திருக்கிறார். கடன் தொல்லையால் தற்கொலை. காரகங்களை ஆதிபத்தியங்களை எப்படி இணைத்து பார்ப்பது, பிரித்து பார்ப்பது? 6ஆம் பாவகம் தான் விபத்து. அப்போ 6ஆம் பாவகம் ஒவ்வொன்றுக்கும் இது ஒரு மாடல் ஜாதகம் தானே. ஒரு விபத்தில் இறந்தவருடைய ஜாதகத்தை போடுங்க. விபத்திற்கு காரகமான காரக கிரகங்கள் இது, விபத்திற்கு காரணமான காரக கிரகங்கள் இது. செவ்வாய், முதன்மை செவ்வாய். விபத்தில் என்ன நடக்குது? உடல் பிளக்கிறது, உடல் சிதறுகிறது, ரத்தம் வருகிறது. விபத்தின் முதன்மை காரக கிரகம் எது? செவ்வாய். விபத்திற்கான முதன்மை பாவகம் எது? 6ஆம் பாவகம். அதற்கு பிறகுதான் 8ஆம் பாவகம். ஏன்னா விபத்து அதன் மூலமான மரணம். 6, 8, 2 தான்னாலும் விபத்தில் மரணம், உடல் சிதறுதல் அப்படிங்கிறது 6ஐயும் 8ஐயும் குறிக்கக்கூடிய ஒன்று. அப்போ இந்த 6ஆம் பாவகத்தின் அதிபதியான கிரகமான சனி பாவத்துவமாகி செவ்வாயின் வீட்டில் உடல் சிதறி மரணமடையக்கூடிய அமைப்பான செவ்வாயின் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த சிதம்பரம் கேட்டார் போல நின்ற கிரகங்களின் ஆதிபத்தியம் என்ன நடக்கும்? சரி, ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறார். அது எதனால பண்ணிக்கிறாரு? 6, 8 தானே.
6ஆம் பாவகத்தின் தூண்டுதலின் காரணமாக 8ஆம் பாவகம் செயலை செய்ய வைத்து அவர் இறந்து போகிறார். உங்களுக்கு சூசைட் பண்ணுறதுன்றதுடைய அடிப்படை அமைப்புகள் என்ன? கலக்கம், மனக்கலக்கம், இயலாத ஒரு நிலை. மனக்கலக்கம், இயலாத ஒரு நிலையை எந்த பாவகம் உங்களுக்கு செயல்படுத்துகிறது? நிச்சயமாக 6ஆம் பாவகம். பயம் போன்ற பயம் கலந்த தோற்ற அமைப்புகளை 8ஆம் பாவகம் செயல்படுத்துகிறது. அப்போ இந்த இடத்துல 6ஆம் பாவகம், இதைத்தானே நான் பிரிச்சு 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 சொல்றேன். நின்ற கிரகங்களின் ஆதிபத்தியம் காரகம் இரண்டும் சேர்ந்து இயங்குமா? நின்ற கிரகங்களுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம். ராகுவை செவ்வாயாவே புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல செவ்வாய் மேஷ விருச்சிக வீடுகளில் இருந்துட்டா, ராகு இருந்துட்டா, இந்த ஜாதகருக்கு 2 செவ்வாய்கள் இருக்கின்றன அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னு சொன்னால் ஜோதிடத்துடைய ஒரு ஒப்பற்ற தன்மை ராகு கேதுக்களிடமிருந்து நமக்கு அப்படியே வெளிப்படுகிறது. ராகு கேதுக்கள் தான் நின்ற வீட்டின் அதிபதிகளைப் போலவே பலன்களை செய்வார்கள் என்கின்றதன் அடிப்படையில் இப்போது சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அந்த பாவகம் பாதிக்கப்படும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ராகு இங்கே இருக்கிறார்னா எந்த வீட்டில் ராகு இருக்கிறாரோ அந்த கிரகம் உங்களுக்கு 2ஆக இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் பௌர்ணமி சந்திரன் இருந்தால் 2 குருக்கள் இருக்கிறார்கள், அமாவாசை சந்திரன் இருந்தால் 2 சனிக்கள் இருக்கிறார்கள்னு சொல்கிறேன் இல்லையா? ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு கிரகம் டபுளாக இருக்குன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ராகு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், உங்களுக்கு 2 சுக்கரன் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கின்றன. ராகு குருவோட வீட்டில் இருக்கிறார், உங்களுக்கு 2 குரு அப்படியே இருக்குது. பௌர்ணமி சந்திரனும் இருக்குது, குருவோட வீட்டில் ராகு இருக்குது, குருவும் தனித்து வலுவாக இருக்கிறார். உங்கள் ஜாதகத்தில் 3 குரு இருக்குது. ஜோசியம் குழம்பம். நான் சொல்லிக் கொடுக்குறது அது அந்த வே ஆஃப் த டீச்சிங்ன்றது வேறு மாதிரி. இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இதுதான் உண்மையான ஒரு புரிதல் உள்ள ஒரு அமைப்பு. இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஆக நான் சொல்கிறது புரிஞ்சிருச்சா? பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார், குரு இருக்கிறார், குருவின் மீன வீட்டில் ராகு இருக்கிறார். உங்களுடைய ராகு தசையும் வரப்போகிறது. உங்களுடைய ஜாதகத்தில் 3 குரு இருக்கிறார். மீன வீட்டில் குரு இருக்கிறார், ராகு இருக்கிறார். தனுசு வீட்டில் குரு இருக்கிறார். உங்களுக்கு குரு தசை 32 வருஷம் நடக்குது. சில விஷயங்கள் அப்படியே புரிஞ்சுக்கங்க. இந்த ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புல அப்படி புரிஞ்சுக்கும் போது பலன்கள் அப்படியே துள்ளி 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 வரும். இந்த பாருங்க, இந்த இடம் உங்களுக்கு இப்போ ராகுதசை வருது. இந்த இடத்துல கண்டிப்பாக ராகுதசை வரும். மக நட்சத்திரத்தில் பிறந்தாலும், பூரமோ உத்திராடமோ உத்திரமோ எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும். பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். இப்போ இந்த பௌர்ணமி சந்திரன் ஆட்சி குரு பெற்று இருக்கிறார். இது என்ன லக்னம் வேணாலும் போட்டுக்கோங்க, ராகுதசை உங்களுக்கு வரும். இந்த ஜாதகத்தில் பௌர்ணமி சந்திரன் குருவை விட மேலானவர், குருவுக்கு நிகர் இல்லை, குருவை விட மேலானவர். குருவை விட சுபத்துவத்தின் நாயகன் குரு கிடையாது, பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி சந்திரன் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இதில் என்ன ஒன்று, 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைகிறார். ஆனால் மாதத்தில் ஒரு முறை உச்சம் என்கின்ற, பௌர்ணமியை தான் சொல்கிறேன், சாதாரண உச்சத்தை சொல்லலை, பௌர்ணமியை மட்டும் சொல்கிறேன், ரிஷபத்தில் இருக்கிற உச்சத்தை சொல்லலை. பௌர்ணமி அமைப்பை அடையக்கூடிய இந்த சந்திரன் வெகு அருமையாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை கொண்டவர். அதனால தான் நான் பழைய கிளாஸில், அஸ்ட்ரோவிஷன் கிளாஸ்லாம் சுபத்துவ கோட்பாட்டில் முதன்மை நாயகன் பௌர்ணமி சந்திரன் தான் கொண்டு வருவேன். ஆக இந்த இடத்துல இதில் என்ன ஒன்றுன்னா, மாதம் வீட்டுக்கு வர்ற மாமாவை மதிக்க மாட்டோம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மிலிட்ரியிலிருந்து ஒரு மாமா வர்றார்ல, அவரை தான் மதிப்போம். இதுதான் ஜோசியத்தில் இது நடக்கும். தெளிவாக புரிஞ்சுக்கணும். 12 வருடங்களுக்கு ஒரு முறையே அதி உச்சம் என்கின்ற ஒளி உச்ச நிலையை குரு அடைகிறார். ஜோதிடத்தில் கொண்டாடப்படுகிறார். மாதம் ஒரு மாமா குழந்தைங்களுக்கு மாதம் பக்கத்து ஊரில் இருக்கிற மாமா வந்தார்னா ஒன்றும் நடக்காது. அது மாமா தானே வர்றார், போன மாதம் கூட வந்தார்ல அப்படின்ட்டு போயிடும். மிலிட்ரியில் இருக்கிற மாமா 12 வருஷத்துக்கு அப்புறம் வர்றாருனா ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு மாமான்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். காலை போய் சுற்றிக்கிட்டு குழந்தைகள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பௌர்ணமி சந்திரனை கண்டுக்கிறதில்லை. பௌர்ணமி சந்திரன் தான் நம்முடைய சுபத்துவ கோட்பாட்டின் முதன்மையான சுபர். 2ஆம் நிலை தான் குரு சுபர். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி சந்திரன் பௌர்ணமியாக இருக்க, இங்கே ஒரு குரு இருக்க, இங்கே ஒரு குரு இருக்க, ராகதிசை வரப்போகின்ற நிலைமையில் இந்த ஜாதகர் இருப்பதால் இந்த ஜாதகருடைய இந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் 3 குரு அதி உன்னத நிலைமையில் இருப்பார். இவருக்கு என்ன நடக்கும்? இங்கே ராகதிசை நடக்கும். ராகதிசை 18 வருஷம், குருதசை 16 வருஷம், 34 வருஷம் குருதசை போலவே இவருக்கு நடக்கும். குரு வலிமையான ஏதாவது ஒரு இடத்துல இருந்து
குருவே யோகராக இருந்து சிம்ம லக்னமாகவே இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது நல்ல லக்ன அமைப்புகளில் மேஷ லக்னம் பாக்கியாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் பாக்கியாதிபதியே பாக்கியத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளோடு இந்த ஜாதகருக்கு குருதசை யோக தசையாக குரு யோகராக அமையுமாயின் இந்த குருதசை 18 வருஷம் ரெண்டையும் சேர்த்து அந்த 34 வருஷம் குருதசையே 34 வருடம் நடப்பதாக நினைத்து கொண்டு தான் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணுமே தவிர அதற்கப்புறம் இப்போ இந்த இடத்துல ராகுவிற்கு வேறு எந்த தொடர்புகளும் கிடைக்கல. ராகுவிற்கு சந்திர அதியோகம் கிடையாது. ராகுவிற்கு வேறு எந்த தொடர்புகளும் கிடைக்கல. எல்லா கிரகங்களும் ராகுவை தாண்டியே இருக்கின்றன அப்படின்னு வச்சுக்கோங்க. ராகுவோடு இல்லை, ராகுவுக்கும் எல்லா கிரகத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும்? முழுக்க குரு 12இல் இருக்கிறதை போலவே அங்கே ராகு செயல்படுவார் என்கின்ற நிலைமையில் இவருக்கு ஒருவேளை மேஷ லக்னமாக இருந்தால் முதல்ல ராகு குருவாக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவாக செயல்பட்டு 18 வருடங்களுக்கு பிறகு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவாகவும் செயல்படுவார். இந்த 18 வருடங்களில் ஒரு 10 வருடங்கள் தசாபுக்தி சஷ்டாஷ்டக தசாபுக்திகள் மற்றும் கேந்திர கோண அமைப்புகளில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் அமைப்புகளுக்கு ஏற்ப 10 வருடங்களாவது 12ஆம் இடத்தின் பலன்களையும் 8 வருடங்கள் 6 வருடங்களாவது 9ஆம் இடத்தின் பலன்களையும் இதே ராகவே செய்வார். இதுதான் ஆதிபத்தியம் காரகத்துவம். இந்த ஆதிபத்தியம் காரகத்துவத்தை அப்படியே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு பலன் சொல்லிடலாம். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி செவ்வாய் தசை எப்போ வருதுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ சிதம்பரம் கேட்ட கேள்விக்கு 3ஆம் அதிபதியாக இருக்கிறார். 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். லக்னாதிபதி 12இல் மறைந்திருப்பது நல்லது அல்லதான். ஆனாலும் அவர் அதிநட்பு வீட்டில் திக்பலத்திற்கு அருகே குருவின் சுபத்தன்மையோடு இருக்கின்ற அமைப்பு 3ஆம் வீட்டின் மூலமாக பெரிய சோதனைகள் எதுவும் வராது என்பதை காட்டுகிறது. செவ்வாய் தசையில் என்ன நடக்கும்? தம்பி தங்கைகளோடு விலகுவார். தைரியம் வீரியம் போகும். என்னங்க தலைகீழாக சொல்கிறீங்க? 3ஆம் இடத்துல இருந்தால் தைரியம் அதிகமாகுமேங்க. 3ஆம் இடத்தில் அவர் சுபத்துவமாக இருந்தாலே தைரியத்தை கொடுப்பார். 3ஆம் இடத்தில் அவர் இயல்பாக அல்லது பாபத்துவமாக, இது இயல்பாக இருக்கக்கூடிய நிலைமை. இயல்பாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் ஜாதகர் உள்ளுக்குள் தைரியமாக இருப்பதை போல நினைத்து கொண்டு வெளியில் கோழையாக இருப்பார். வேணா செக் பண்ணி பாருங்கள். ஜோசியத்தை சும்மாலாம் மேம்போக்கெல்லாம் தெரிஞ்சக்கூடாது. அப்போ இந்த இடத்துல 3ஆம் பாவகத்தை கெடுக்கும் வேலையை அட்டமாதிபத்தியமும் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் செய்வார். ஒரு குருவின் பார்வை அப்படியே எல்லாத்தையும் மாற்றும். ஒரு சுக்கரனுடைய இணைவு அப்படியே எல்லாத்தையும் மாற்றும். நீச்சனாக இருந்தாலும் சந்திரமங்கல யோகத்தில் சூரியன் அங்கே இருக்கும்போது இங்கே வளர்பிறை சந்திரனாக இருப்பார். நீச்சனாக இருந்தாலும் செவ்வாயோ குருவோ சுக்கிரனோ ஒரு தனித்த புதனோ தான் இந்த பலனை மட்டுப்படுத்தக்கூடியவர்கள். ஆக இந்த இடத்துல 3ஆம் பாவக பலன்கள் நெகட்டிவாக நடக்கும். 8ஆம் பாவக பலன்களை சனியும் ராகும் 8ஆம் வீட்டில் 6ஆம் அதிபதியாக நின்ற ஆதிபத்தியத்தோடு, சிதம்பரம் கேட்ட கேள்வி, 6ஆம் ஆதிபத்தியத்தோடு நின்றிருக்கின்ற இந்த கிரகம் என்ன செய்யும்? மரணத்தை கொடுக்கும். தசாநாதனுக்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கிறனால, ஆனால் இந்த குரு பார்வை இல்லைன்னா சிறு வயதிலேயே கூட மரணத்தை கொடுக்கலாம். இப்போ இந்த குருவின் பார்வை ஆயுளை நீட்டிக்கும், பாவக பலனை நீட்டிக்கும். முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? இப்போ இந்த குருவின் பார்வை மட்டும் இல்லை என்றால், சுபத்துவம் மட்டும் இல்லை என்றால் இவருக்கு இந்த 60 வயது கூட அனுமதிக்கப்படாது. பத்துல குருவை போட்டுட்டேன். குருவிற்கு 8ஆம் வீட்டிற்கும் லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் எந்த விதமான தசாநாதனுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ என்ன நடக்கும்? இந்த ஜாதகர் 8இல் சனி ராகு அடுத்தடுத்த அவயோக தசைகள் வருமாயின் இப்போது அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த 60 வயசு கூட இல்லாமல் இது அற்பாயுள் ஜாதகமாக இருக்கும். பாருங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? நிரூபணம் இருக்கா? சின்ன வயசுல இறந்து போனவங்க ஜாதகத்தை பாருங்க. ஒரு 20 வயசுல இறந்து போனவங்க, 30 வயசு இறந்து போனவங்க ஜாதகத்தை பாருங்க. 8ஆம் ஆதிபத்தியத்திற்குடையவர் அந்த ஆதிபத்தியத்திற்கு 8இல் மறைந்து ஆதிபத்தியத்தை முழுதாக பாபத்துவப்படுத்தி லக்னாதிபதியும் வலுவில்லாமல் லக்னமும் வலுவில்லாமல் இருக்கின்ற நிலைமைகளில் இளம் வயதில் இறந்து போனவர்கள் அத்தனை பேருடைய ஜாதகத்தை பாருங்க. இந்த இடத்துல சிதம்பரம் கேட்டது மாதிரி
6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் நின்று தன்னுடைய 6ஆம் ஆதிபத்தியத்தை செயல்படுத்துகிறார். எப்ப செயல்படுத்துகிறார்? செவ்வாதசை சனி புக்தியில். சரி, சந்திரதசை சனி புக்தியில் என்ன நடக்கும்? செவ்வாதசை சனி புக்தி சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது. சந்திரதசை சனி புக்தி செவ்வாய் அங்கே கொல்லுவார், சந்திரன் அங்கே கொல்வதற்கான அமைப்புகள். அதுவும் இன்னொன்று, 11ஆம் அதிபதி கொல்ல மாட்டாரா? கண்டிப்பாக கொல்வார். உபய நட்சத்திரத்திற்கு 11ஆம் அதிபதியும் மாரகாதிபதி தான், பாதக மாரக ஆதிபத்தியம் கொண்டவர்கள் தான். எப்போ கொல்லுவாங்க? சஷ்டாஷ்டகமாக இருக்கும்போது நிச்சயமாக கொள்வார்கள். கேந்திரங்களாக இருக்கும் பொழுது மாரகம், மரணத்திற்கு நிகரான துன்பத்தை தருவார்கள். இது மரணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அது மரணத்திற்கு நிகரான துன்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சூரிய தசை சனி புக்தியில் கொள்ளுவாங்களா? அங்கே கோணம் என்கின்ற ஒரு அமைப்பு வந்து விடுகிறது. செவ்வாயில தான் சஷ்டாஷ்டகம் என்கின்ற அமைப்பு வருகிறது. இதுதாங்க சனியின் பார்வை, குருவின் இருப்பு, 9ல் ராகு, 9ல் கேதுவை போட்டுற, 3ல் ராகுவை போடலாம். இப்போ என்ன நடக்கும்? ஒரு சின்ன மாற்றம் தான், அதே செவ்வாதசை தான், ஒரு சின்ன மாற்றம். 8ல் குரு இருக்கிறார், லக்னாதிபதியை பார்க்கிறார். லக்னம் அப்படி ஒன்றும் செவ்வாயின் பார்வையை வந்து அப்படி ஒன்றும் பெரிய பாவத்துவம்னு சொல்ல மாட்டேன். தனித்த செவ்வாயின் பார்வை வந்து பாவத்துவம் அல்ல. செவ்வாயும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். லக்னம் பலவீனமாக்கி விட்டது. மறுபடியும் கடந்த காலங்களில் சொல்லிக் கொடுத்த ஒன்று தான் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எந்த ஒரு பாவகம் செவ்வாய் சனியின் ஒட்டுமொத்த தாக்குதலுக்கு ஆளாகிறதோ அந்த பாவகம் செயல் இழக்கிறது. கூடவே ராகுவோ கேதுவோ அங்கே இருந்து விட்டார், அமாவாசை சந்திரன் இருந்துட்டார். செவ்வாய் சனி ராகு ஆகிய முக்கூட்டு கிரகங்கள், முப்பெரும் பாவர்களுடைய தாக்குதலுக்கு ஆளான அந்த பாவகம் அல்லது அந்த பாவகாதிபதி செத்து போகிறார். இதெல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இதே இல்லை. சரி, இந்த இடத்துல செவ்வாய் 4ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பது அப்படி ஒரு பலவீனம்தான், பெரிய பலவீனம் அல்ல. 100 வயசுலேருந்து ஒரு 90 வயசு 80 வயசு ஆக்கிற அமைப்பு தான். 8ல் குரு இருப்பது மிகப்பெரிய யோகம். பாவகாதிபதி எப்படி இயங்கும்? இப்போ குருதசையே எப்படி வருதுன்னு வச்சுக்குவோம், குருதசைக்கே வந்துடுவோம், அல்லது வேறு ஏதாவது செவ்வாதசையே வேண்டாம். சரி, செவ்வாதசையே பார்ப்போம். இந்த இடத்துல செவ்வாதசையில் என்ன நடக்கும்? 8ஆம் ஆதிபத்தியம் கெடுமா? சனி வந்து 8ஆம் இதை பார்ப்பாரா? குருதசையாக இருந்தாலும் 8ஆம் பாவத்தை பார்ப்பார். இந்த இடத்துல அவர் கேட்குறார், நின்ற வீட்டு அமைப்புகள் செவ்வாதசை எப்படி இயங்கும்? 8க்கு 3ல் இருக்கிறார், 3க்கு 8ல் இருக்கிறார். ஜாதகத்தில் 3ஆம் பாவகம் இயங்காமல் போகும். ஆனால் கேது இருப்பது கெடுதல் அல்ல. 3ல் கேது விருச்சிக அமைப்பில் இருப்பதால் ஜாதகர் செவ்வாய் திக்பலமாக இருப்பதால் பாவர்கள் திக்பலமாக இருப்பது நல்லது. ஆட்சியாக இருக்கிறத விட இந்த ஜாதகர் தைரியசாலி, பற்றியாம் பார்க்கலாயா அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியசாலி, குருட்டு தைரியசாலின்னு கூட இவரை சொல்லலாம். ஒரு பாவகத்தில் ஒரு தசையில் எப்படி பலன் எடுப்பது? 3ஆம் பாவகம் இயங்குமா, 8ஆம் பாவகம் இயங்குமா? 8ஆம் பாவகம் தான் முதன்மையாக இயங்கும், 3ஆம் பாவகம் இயங்காது. 3ஆம் பாவகத்தினுடைய உயிர் காரகத்துவம் இயங்காது. என்ன உயிர் காரகத்துவம் இயங்காது? தம்பி இருப்பார், தம்பியால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. 3ஆம் பாவகம் சுபத்துவமாக இருந்தால் தம்பி தங்கைகளால் ஏதாவது பிரயோஜனம். இவர் தம்பி தங்கைகளுக்கு செய்வது உயிர் காரகம். மற்றபடி தைரியம், வீரியம், தகவல் தொடர்பு போன்ற அமைப்புகள் செவ்வாயின் காரகத்துவங்கள் எத்தனையும், ஆதிபத்தியமும் காரகத்துவமும் சேர்ந்து தானே இயங்கும். இப்போ இந்த ஜாதகத்தில் நான் என்ன சொல்லிட்டேன், சுக்கிரதசையிலிருந்தே உங்களுக்கு அவயோக தசைகள். சுக்கிரதசை 34 வயசு வரைக்கும். அப்போ 34 வயசுக்கு பிறகு அவயோக தசைகளாக வருகின்ற ஒரு நிலைமையில் முதன்மை நிலையான சூரியனுடைய சுபத்துவம் இந்த ஜாதகத்தில் இயங்காது. 2ஆம் நிலையான புதனுடைய சுபத்துவம் தான். ஏன் இங்கே முதல் நிலை சுபத்துவம் சூரியன், 2ஆம் நிலை சுபத்துவம் புதன் சொல்கிறேன்? ஆட்சி பெற்றிருக்கின்ற இந்த சூரியன் தான் குருவின் பார்வையில் இருக்கும்போது முதன்மை நிலை சுபத்துவமாக வருவார். 18 வீட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய 2ஆம் நிலை சுபத்துவம். அப்போ இந்த ஜாதகர் 2ஆம் நிலை சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய 34 வயதிற்கு பிறகுதான் லைஃப் ஆரம்பிக்குதுன்ற முறையில் கண்டிப்பாக புதனுடைய துறைகளில் தான் நிச்சயமாக இருப்பார். அதே நேரத்தில் இவருக்கு செவ்வாதசை என்ன பண்ணும்? ஆதிபத்திய அமைப்புகளை அது கொடுத்தே தீரும். 3ஆம் வீடும் 8ஆம் வீடும் நல்ல வீடு அல்ல. ஆனால் 8ஆம் வீடு உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிறது. என்ன நடக்கும்? 8ஆம் வீட்டுடைய கெட்ட தன்மைகள் இருக்கும்.
அதே நேரத்தில் எதிர்பாராத சில விஷயங்களின் மூலமாக தன வரவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஐயா திருடி சம்பாதிக்கிறாரியா, சீட்டிங் பண்ணி சம்பாதிக்கிறாரியா, லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறாரியா, இதாங்க முறைகேடான வழிகளில் பணத்தை கொடுப்பார். ஏன்? வீடு வலுவாக இருக்கிறது, சுபத்துவமாக இருக்கிறது. தசாநாதன் 10ஆம் இடத்தில் திக்பலமாக இருக்கிறார், பாபர் திக்பலமாக இருக்கிறார். இவருக்கு எந்த பார்வையும் இப்போ இல்லை. இந்த வீட்டோட சுபத்துவத்தை போட்டேன், அடுத்து அப்படியே வேற மாதிரி மாற்றி செவ்வாயை சனி பார்க்குற மாதிரி போடுறேன். செவ்வாயை சனி பார்க்கறதுக்கு நானும் ஒரு உதாரணம் தானே, என் கதையை பேசி பேசி போர் அடிக்கும். சரி, இந்த இடத்துல செவ்வாய் 10இல் திக்பலமாக இருக்கிறார். இதே ஜாதகம் வேறு எந்த விதமான சுப பாவத்தன்மைகள் அவருக்கு இல்லை. ஆனால் 10இல் திக்பலமாக இருப்பதே ஒரு நிலையில் குறைந்த அளவு சுபத்துவம். பாபர்கள் திக்பலமாக இருப்பது நல்லது. இந்த வீடு அவருக்கு பகை வீடு, இந்த வீடு அவருக்கு பகை வீடு. ஆனால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கருணை மிகுந்த செவ்வாய். ஜாதகனை அடிக்க மாட்டார், துன்புறுத்த மாட்டார், மிரட்டுவார். அடிப்பதற்கும் துடிக்க வைப்பதற்கும் மிரட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆக இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. செவ்வாய் பெரிய அளவில் இந்த இடத்துல சோதனைகளை கொடுக்க மாட்டார். ஆனால் 3ஆம் வீட்டின் பலன்களை செய்யாமல் 8ஆம் வீட்டின் பலன்களை செய்வார். 8ஆம் வீட்டின் பலன்களை எப்படி செய்வார்? இப்போ தனுசு லக்கணம். இந்த தனுசு லக்கணத்தை அடைந்தவருக்கு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை பெல்ட். சந்திரன் கூட 8ஆம் அதிபதியாக கெட்ட பலன்களை தான் பெரும்பாலும் செய்வார். அவர் ஒரு இக்கட்டான நிலைமையில், அட்டமாதிபதி எப்போவுமே கெட்டவராக இருப்பார். ஆனால் லக்னாதிபதிக்கு நண்பராக வரும் பொழுது ஒரு நிலையில் என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டாச்சே, இவனை போய் உதைக்கிறமே அடிக்கிறமே அப்படின்ற மாதிரியான மனசில் தான் அடிப்பார். இப்போ இந்த இடத்துல ஒரு பாவகாதிபதி நல்ல விதமாக எப்போது செயல்படும், கெட்டவர் எப்போ நல்லதை செய்வார், அது ரொம்ப முக்கியம். தனுசு லக்கணத்திற்கு ஆகாத கிரகம் எது? எடுத்த உடனே ஞாபகம் வந்துடணும், சுக்கிரன் தான் ஆகாத கிரகம். 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது மட்டுமே சுக்கிரன் நல்ல பலன்களை செய்வார். இல்லைன்னா அவர் சுத்தமாக நல்ல பலன்களை செய்ய மாட்டார். இந்தாங்க, ஒன்று இங்கே இருக்கணும், ஒன்று இங்கே இருக்கணும், இங்கேயே போட்டுருவோம். இது அவருக்கு பகை வீடுன்னு சொல்ல முடியாது, இது கிட்டத்தட்ட சம வீடுன்னு சொல்லலாம். மேஷத்தை சுக்கிரனுக்கும் புதனுக்கும் சம வீடாக சொல்லுது. ஆனால் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் இதை பகை வீடாகத்தான் நீங்கள் வச்சுக்கணும். ஆனால் அவர் 6ஆம் வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த அமைப்பில், 11ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அமைப்பில் இந்த சுக்கிரன் சுபத்தன்மைகள் கிடைத்தால் அவர் பெரிய நன்மைகளை கண்டிப்பாக செய்வார். அப்போ சுபத்தன்மைகள் உடனே எல்லாருக்கும் குரு பார்க்கணும்னு வச்சுக்க வேண்டாம். 30 நாளைக்கு ஒரு தடவை சுக்கிரன் கண்டிப்பாக உயர்நிலை சந்திர அதியோகத்தில் வருவார். சரி, இந்த இடத்துல சூரியன் உச்சம்னு கூட போட வேண்டாம். சூரியன், புதன், சுக்கிரனை கொண்டு இங்கே கொண்டு வந்துடுங்க. சந்திர அதியோகத்தில் சுக்கிரன் இருக்கிறார். சந்திர அதியோகத்தில் சுக்கிரன் இருப்பது என்பது ஒரு நிலையில் நல்லது. அந்த சந்திரனுக்கு குருவின் பார்வை இருக்கிறது. குருவின் பார்வையோடு இப்போ ஒரு யோக ஜாதகமாக போடுறேன். இப்போ இந்த இடத்துல சந்திரன் குரு பார்வை, ராசிக்கு லக்னத்திற்கு குரு பார்வை இருக்குது, அல்லது ராசிக்கு மட்டுமே குரு பார்வை. சரி இருக்கட்டும், குரு பார்வை இருக்கட்டும். இந்த இடத்துல உங்களுக்கு சுக்கிர தசை வர மிடில் அதுக்கப்புறம் இந்த திசைகள் வர்ற மாதிரி போடுறேன். ஒரு ஜாதகத்தில் இப்போ இந்த ராகுவை கூட என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், சுக்கிரனோடு சேர்ந்து கூட போட்டுடலாம். அல்லது ராகு இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார், லக்னாதிபதி பாதிப்பு, அப்படி வச்சுக்கோங்க. லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, குரு சனி. இப்போ செவ்வாயை மட்டும் போடணும். செவ்வாய் மிக முக்கியமாக செவ்வாய் போட வேண்டிய ஒரு அமைப்பு. செவ்வாயை இங்கே போட்டுடலாமா? சரி, இந்த ஜாதகத்திற்கு என்ன தசைகள் கொண்டு வரலாம், தசையை தீர்மானம் பண்ணிட்டு வேணா சந்திரனை போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஜாதகத்திற்கு சுக்கிரன் சர்வ நிச்சயமாக மங்கள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய பிருகுமங்கல யோகத்தில் சுக்கிர தசை இப்போ வரணும். சுக்கிர தசை வரணும்னா இந்த இடத்துல சந்திரன் வரக்கூடாது. சுக்கிர தசை வரணும்னா இந்த இடத்துல சந்திரன் இங்கே வரக்கூடாது. சந்திரனை இங்கே அனுஷம், நீச்சமாகவே கூட சுக்கிரனை போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருமே பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருக்கிறது இல்லை. இந்த இடத்துல இருந்தாலும் சந்திர அதியோகம் ஓரளவிற்கு கிடைக்கத்தான் செய்யும். ஓரளவிற்கு கிடைக்கத்தான் செய்யும்.
சரி, இது ஒரு முழுமையான ஜாதகம். இந்த இடத்துல சுக்கிர தசை ஆரம்பிக்கும். இப்போ இந்த இவரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கேட்டை நட்சத்திர கடைசியாக போட்டுடலாம் அல்லது அனுஷ நட்சத்திரத்தில் போட்டுடலாம். அனுஷம் 4ஆம் பாதம், சனி வந்து 2 வருஷம், சனி 2 வருஷம், புதன் 19 வயசு வரைக்கும், கேது 24 வயசு வரைக்கும், சுக்கிரன் 44 வயசு வரைக்கும், சூரியன் 50, சந்திரன் 60, செவ்வாய் 67. இவர் தான் இதுதானே ராகுதசையில் அவருக்கு, ராகுதசை வரைக்கும் அவருக்கு அந்திமகால தசை. இந்த ஜாதகம் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்குன்னு பார்த்தா, லக்னத்தில் ராகு கேதுக்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய எந்த ஜாதகம் கிடையாது. ராசி நீச்சத்தை அடைந்திருக்கிறார். ஆயினும் அர்த்தச்சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய இன்னும் அஷ்டமி நவமி திதிக்கு போகாமல் இருக்கக்கூடிய, அதாவது இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வந்து பங்குனி உத்தரத்தில் நடந்திருக்கும். பங்குனி உத்தரத்திலிருந்து சதுர்த்தி திதி, பஞ்சமி திதி, சப்தமி திதி கிட்ட வந்திருப்பார். இப்போ அஷ்டமி நவமி திதிக்கு வந்திருக்காம இருக்கக்கூடிய, இன்னும் 7 நாட்கள் தாண்டாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் நீச்ச நிலையில் இருந்தாலும் அப்படியே செவ்வாய், அதாவது 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்தில் மறைந்திருந்து இந்த இடத்துல வந்து குருவின் பார்வையில் திரும்ப வந்து ஒரு நல்ல அமைப்பை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. இந்த ஜாதகருக்கு சுக்கிரதசை கெடுதல்களை செய்யுமானா, சனியின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் சிறிதளவு ஓரளவுக்கு பங்கத்தை கொடுக்கலாமே தவிர சுக்கிரதசை வர ரோட்டில் விடாது. சுக்கிரதசை வர ரோட்டில் விடாது. சூரிய தசை திக்பலத்தை இழந்திருந்தாலும் கூட சூரியன் ஓரளவிற்கு குருவின் வீட்டில் இருக்கிறாரு. சந்திர தசையும் செவ்வாய் தசையும் இந்த ஜாதகருக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கும். உண்மையிலே நல்லா இருக்கும்னா பிறந்த இடத்தை விட்டு, பிறந்த மாவட்டத்தை விட்டு, பிறந்த மாநிலத்தை விட்டு தூர நகர்த்தி ஒரு நிலையில், இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். இந்த இடத்துல செவ்வாயும் பெரிய அளவில் இது பண்ண மாட்டார், சனியும் கூட பெரிய அளவில் இது பண்ண மாட்டார். சனியின் பார்வை, ஆனால் இந்த இடத்துல சனிக்கு மட்டும் சுபத்துவம் இருந்தால் மிகப்பெரிய யோகம். இந்த இடத்துல சனிக்கு சுபத்துவம் இருந்தால் மிகப்பெரிய யோகம். சரி, இப்போ என்ன பலன்கள் நடக்கும்? சனி தசை ஆரம்பத்தில் முடிஞ்ச போது புதன் தசை 19 வருஷம். இந்த புதன் தசை இந்த ஜாதகருக்கு புதன் தசை படிப்பை நான் இப்போ கேள்வியாக கேட்க போகிறேன். கேள்வியாக கேட்கலாமா இல்லை நடத்திட்டு உண்மை ஜாதகத்தில் வேணால் கேள்விகள் கேட்குறேன். இந்த இடத்துல ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல புதன் நீச்ச பங்க அமைப்பில் இருக்கிறாரா? நீச்ச பங்கம்லாம் இல்லவே இல்லை, நீச்சம் என்கின்ற அமைப்பில் தான் இருக்கிறாரு. நல்ல வேலையாக பெரிய அளவில் அவர் பாபத்துவத்தில் இல்லை. ஆனால் 4ஆம் அதிபதியாகிய குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாரு, சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். இந்த ஜாதகர் பெரிய படிப்பு படித்திருக்கக்கூடிய அமைப்புகளே இல்லை. காலேஜ் வரைக்குமே தத்தி தான் படிச்சிருப்பார். அதற்கப்புறம் கேது தசை 24 வயசு வரைக்கும் லக்னாதிபதி குருவை போல செயல்படக்கூடிய ஒரு தன்மையில் 24 வயதிற்கு பிறகு இந்த 44 வயது வரையிலான சுக்கிர தசை இவரை வந்து நிச்சயமாக ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய அளவிற்கு, நல்ல மனைவி, 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட, 7ஆம் அதிபதி நீச்சனாக இருந்தாலும் கூட பெரிய அளவில் சோதனைகள், பாவத்துவம் இல்லை. அதாவது புதனுக்கு வந்து பாவத்துவம் இல்லை, நீச்சம் என்பது ஒரு குறைந்த அளவு பாவத்துவம் தான். இதே புதன் சனியோடு சேர்ந்து அப்படி இப்படின்னு இருந்திருந்தா தான் கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள். இந்த இடத்துல சுக்கிரன் தன்னுடைய 11ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் வழக்கு வம்புகள் போன்ற அத்தனை அமைப்புகளும் சுக்கிர தசையில் கிடைக்காது. ஆனால் ஜாதகர் வந்து ஒரு உயரத்திற்கு போக முடியாமல் தவிப்பார். ஏன்னா அவர் 6ஆம் இடத்துல தான் லக்னாதிபதி இருக்கிறார். லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடம், 12ஆம் இடம், 8ஆம் அதிபதி போன்ற அமைப்புகள் வலுவாக இருக்கின்றன. அவயோக திசை 44 வயசு வரைக்கும் அவயோக திசை, சூரிய திசையிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் உயர்வுகள் ஏற்படும். இது இந்த மாதிரியான ஜாதகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஒரு உண்மை ஜாதகத்திற்கு ஆதிபத்தியங்கள் எந்த மாதிரியான நிலையில் செயல்படும். சரி, புதன் தசை எப்படி செயல்படும்? புதன் தசை 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 19 வயசில் முடிஞ்சு போயிடுறார். கல்யாணமும் நடக்காது, தொழிலும் ஆரம்பிக்க மாட்டார். கல்யாணம் நடக்காத, தொழில் ஆரம்பிக்காத வயசில் அந்த பாவகங்கள் 4ஆம் பாவகத்தின் வழியாக செயல்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புதன் தசையில் ஜாதகர் படிப்பில் ஆவரேஜாக இருப்பார், பெரிய புத்திசாலியாக இருக்க மாட்டார்னு அர்த்தம். இன்னொன்று சொல்லட்டுமா? இந்த ஜாதகருக்கு கணக்கு வராதுன்னு நீங்கள் கணக்கு இது போட்டிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த ஜாதகருக்கு கணக்கு நல்லா வரும். புதன் பாபத்துவமின்றி மீனத்தில் நீச்சமாக இருக்கும்போது, பங்கமே இல்லாமல் இருக்கும்போது கூட ஒருவருக்கு கணக்கில் ஆர்வம் இருக்கும். இங்கே ராகு சேரும்போது தான் கணக்கு வராது. இங்கே ராகு சேரும்போது தான் கணக்கு வராது. 44 வயது வரைக்கும் முதல்நிலை சுபத்துவத்துடைய தொழில்களை பண்ண முடியாத ஜாதகம். வாழ்க்கையின் முதல் பகுதி முழுக்க முதல்நிலை சுபத்துவம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலே படிப்பெல்லாம் இந்த இடத்துல டாக்டருக்கு படிப்பாரா? நிச்சயமாக டாக்டருக்கு படிக்க மாட்டார். சுக்கிரதசை வந்த காரணத்தினாலே டாக்டருக்கு படிக்க மாட்டார். எப்படி ஒரு ஜாதகத்துடைய தசாபுக்தி அமைப்புகளை பாவகத்திற்கு ஏற்ப, ஆதிபத்தியத்திற்கு ஏற்ப, காரகத்துவத்திற்கு ஏற்ப எப்படி அறிவது, பலன் அறிவது? இந்த ஜாதகத்திற்கு
சுக்கிர தசை நடுவில் வந்ததுனால சந்திரன் செவ்வாய் தானே அதீத சுபத்துவம். முதல் நிலை சுபத்துவம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். செவ்வாய் தான் முதல் நிலை சுபத்துவமாக இருக்குது. பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தா கன்னியும் விருச்சிகமும் மகரமும் குருவின் பார்வையில் சுபத்துவம். அவருடைய வீட்டை சுக்கிரன் அவரே பார்க்கிறார் என்கின்ற அமைப்பில் அதுவும் நல்ல பெரிய சுபத்துவம். பாபத்துவ பாவகம்னு பார்த்தா மேஷம் பாபத்துவம், சிம்மம் பாபத்துவம். சிம்மாதிபதி கடுமையான திக்பலம் இழந்த நிலைமையில கவர்மெண்ட் வேலை அந்த வேலை இந்த வேலை எதுவுமே கிடைக்காது. அதை போலவே விருச்சிகமும் பாபத்துவம். அப்போ இடைநிலையில் பார்த்தீங்கன்னா கன்னியும் துலாமும் தான் இவருக்கு பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் மிக வலுவாக இருக்கின்றன. இந்த கன்னியும் துலாமும் எப்போ செயல்படும்? புதன் தசை சுக்கிர தசையில் செயல்படும். புதன் தசை 19 வயசில் முடிஞ்சிருது. 19 வயதில் உங்களுக்கு 7ஆம் இடத்துடைய 10ஆம் இடத்துடைய 2 பாவகங்களும் உங்களுக்கு செயல்படாது. 7ஆம் பாவகம் 19 வயசு வரைக்கும் என்ன செயல்படும்? எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு, ஒரு மாதிரியான மனதிற்குள் குறு எண்ணங்கள் போன்ற அமைப்புகள், அல்லது தைரியம் இல்லாத ஆணை பற்றிய பெண்ணை பற்றிய சில முயற்சிகள், அல்லது நீங்களே அபியூஸுக்கு ஆளாகிறது. இதான் நடக்கும் 7ஆம் பாவகம். கொஞ்சம் மனசை தொட்டு சொல்லுங்கள். எல்லாரும் 17 வயசை தாண்டி வந்திருக்கிறோம். இந்த வகுப்பில் யாரும் 17 வயசு 1-2 பேர் இருந்தால் இருப்பீங்க. டீனேஜில் ஒரு +2 பையன் ஒருத்தன் இருக்கிறான், ஒருத்தனா 2 பேரும். 17 வயசில் உங்களுக்கு 7ஆம் அதிபதி தசை நடந்தால் என்ன ஆயிருக்கும்? நீங்களே அபியூஸு காலாக இருப்பீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேரையும் சேர்த்தான் சொல்கிறேன். இந்த மாதிரியான சில அரைகுறை முயற்சியோட உங்களுடைய செக்ஸ் முயற்சிகள், உங்களுடைய பெண்ணுக்கிட்ட பேச, உங்கள்கிட்ட பெண் ஆம்பளைகிட்ட பேச, ஆணை அணுக பெண்ணை அணுக, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் இந்த 7ஆம் பாவகம், அதுவும் பாபத்துவ 7ஆம் பாவகம் செயல்படாது. பாபத்துவ 7ஆம் பாவகம் செயல்படாது. அப்போ 10ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் 4ஆம் பாவகத்தின் அடிப்படையில் பாக்கியாதிபதி வேறு இருக்கிறார் இல்லையா? 1000 இருந்தாலும் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் இல்லையா? ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் அப்படியே கடன்ட்டு திசையில் செட்டாக பிரிக்க தெரிஞ்சால் தான் நீங்கள் இதான ஆள். இதில் என்ன ஒன்று, சஷ்டாஷ்டக அமைப்புகள் இல்லை. லக்னத்திற்கு 6-8 குரு 8 எதுவுமே இல்லை, குரு மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ இந்த புதன் தசை குரு பக்தியில் தான் நல்லா இருந்திருக்காது. பழைய கணக்கு அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் பிள்ளை ஜாதகம், உங்கள் ஜாதகம், உங்கள் மகன் ஜாதகம், மருமகன் ஜாதகம், அப்பா ஜாதகம், அம்மா ஜாதகம்லாம் எடுங்க. புதன் தசை குரு பக்தி தான் நெகட்டிவ். புதனுக்கு சஷ்டாஷ்டகமாக யாராக இருந்தால் 19 வயசு வரைக்கும் அந்த குறிப்பிட்ட பாவகத்தில் அந்த குறிப்பிட்ட அமைப்புகளில் நெகட்டிவாக இருந்திருக்கும். அப்போ புதன் தசையை விட்டுருங்க. அடுத்து கேதசை 24 வயசு வரைக்கும் என்ன செய்யும்? இந்த கேது தான் இவருக்கு வாழ்க்கையில் குருதசையே வரப்போகிறதில்லை. இவருக்கு குருதசை 7 வருஷம். ஏன்? குரு கேது 7ஆம் குரு வீட்டில் இருக்கிறார். இந்த கேது திசை குருவாக செயல்பட்டிருக்கும். அந்த 19 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் லக்னாதிபதியாக்கிய பலவீன குரு, எதிரியின் வீட்டில் 6ஆம் வீட்டில் அமர்ந்த இந்த குரு 24 வயதிற்குள்ள ஜாதகருக்கு என்ன செய்வார்? கேள்வி கேட்டு டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஜாதகரை வேலைக்கு அனுப்புவார், அவ்வளோதான். 6ஆம் வீடாச்சா? அதுக்காக நோய் நொடியை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். சுபருடைய வீட்டில் இருக்கிறார். சின்ன கடன்களை கொடுக்கலாம். அவர் அங்கே பாவத்துவம் இல்லாமல் இருக்கிறார். அவர் ராகுவோடு சேரல, அவர் சனியோடு சேரல. அவர் அர்த்த சந்திரனாக இருந்தாலும் நண்பராக இருக்கக்கூடிய நீச்சமான சந்திரனுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை, மங்கள யோகம் போன்றவைகளை வாங்கியிருக்கக்கூடிய இந்த குரு 24 வயதிற்குள்ள குருதசையில் ஜாதகரை, குருதசை செவ்வாய் புக்தியில் கண்டிப்பாக ஜாதகருக்கு செவ்வாய் 6-12 தொடர்புகளையும் அட்டமாதிபதி தொடர்புகளையும் பெற்ற காரணத்தினால் வேலைக்கு போகிறதுன்றது கஷ்டம் தானே. தொழில் ஆரம்பிக்கிறத விட வேலைன்றது என்ன, 6ஆம் இடம் அடிமையாக தானே உங்களை அனுப்புது. குருதசை செவ்வாய் புக்தியில் 23-24 வயசுலேயே ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடும். சுக்கிரன் என்ன பண்ணுவார்? 7ஆம் பாவகம் ராகு. 7ஆம் பாவகத்தில் ராகு இருந்தால் மட்டும் திருமணம் தாமதம் ஆகிடாது. சுக்கிரன் கெட்டு போயிருக்கணும். 7ஆம் பாவகத்திற்கு வேறு எந்த விதமான, ராசிக்கு 7ல் ராகு கேதுக்கள், ராசிக்கு 8ல் சனி, அப்படி இப்படி இருக்கணும். அந்த மாதிரியான அமைப்புகள் இங்கே இல்லை. அப்போ என்ன நடக்கும்? சுக்கிர திசையில் சுயபக்தியில் ஜாதகருக்கு திருமணம் ஆகிடும் 26-27 வயசில். சுக்கிரன் என்ன பண்ணுவார்? 5ஆம் பாவக பலனை, 11ஆம் பாவக பலனை 5ஆம் வீட்டின் வழியாக அவர் செய்ய வேண்டும். 6ஆம் வீட்டின் பலனை செய்வாரா? செய்வார். சுபத்தன்மையோடு செய்வார். என்ன நடக்கும்? சுக்கிர தசையில் ஜாதகர் வீடு வாங்குவார். கடனுக்கு ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்குவார். ஹவுசிங் லோன் போட்டு பைக் வாங்குவார். இந்த இடத்துல கார் வாங்குவார்னு சொல்ல மாட்டேன் நான். லக்னாதிபதி வீக்காக இருக்குது, லக்னமும் வீக்காக இருக்குது. அப்போ ஜாதகருக்கு சும்மா கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கல, ஜாதகங்களை போய் பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில். அப்போ என்ன நடக்கும்? 24 வயசுக்குள்ள ஜாதகர் வேலைக்கு வந்துட்டார்.
சிறு வயதில் வேலைக்கு வந்தவர்கள் கல்லூரி பருவம் 21 வயசில் முடித்த உடனே ஜாதகர் எம்காம் எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்க மாட்டார். 4ஆம் பாவகமும் 4ஆம் பாவகாதிபதியும் பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில், 4ஆம் பாவகாதிபதி பலவீனமா? ஆம். 6ஆம் வீட்டில் இருக்கிறார், எதிரியுடைய வீட்டில் இருக்கிறார். சுவருடைய வீட்டில் இருந்தாலும் அங்கே கேந்திர கோண அமைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லாமல் 6ஆம் வீடு அவருக்கு 6ஆம் வீட்டில் அவருக்கு இருக்கின்ற தன்மை நல்லாவே இல்லை. குருதசை வந்தால் பின்னி பெடல் எடுக்கும், நெகட்டிவ் குருதசை. நல்ல வேலை குருதசை வரல. குருவை போல செயல்படக்கூடிய கேது. ராகு இங்கே லக்னத்தில் இருந்தால் இன்னும் டம்மி. ராகுதசை குருவை மாதிரி செயல்படணும்னா ராகுதசை தான் கடனை கொடுக்கும். ராகுவிற்கும் கேதுவிற்கும் உள்ள வித்தியாசம். ராகுவை நான் ஒருவேளை இங்கே மாற்றி போட்டிருந்தால் கேது திசையில் கிடைக்குமா? கேது திசையில் வேலை கிடைக்கும், ராகு திசையில் வேலை கிடைக்காது. ஜாதகர் வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பார். இதை கேள்வியாகவே கேட்கலாம். அன்பு மாணவர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். 7ல் கேதுவை போட்டுட்டு லக்னத்தில் ராகுவை போட்டிருந்தேன்னா இங்கே ஒருவேளை ராகுதசை வந்தால் அந்த ராகு குருவை போல செயல்படுவாரா? செயல்பட மாட்டார். லக்னத்தை கெடுக்கக்கூடிய வேலைகளை செய்வார். லக்னாதிபதி கெட்டு இருக்கின்ற நிலைமைகளில் இங்கே ஒன்று இப்போ போட்டேன் இல்லையா, 3 பௌர்ணமி சந்திரன் ஆதிபத்திய காரகத்துவ ஹவு டு ப்ரெடிக்ட்ன்றதுல மிக முக்கியமான ஒரு அமைப்பை சொல்கிறேன். அனுபவத்தின் வாயிலாக 1000 லட்சத்தையும் தாண்டிய ஜாதகங்களை பார்த்த அனுபவத்தில் ராகு கேதுக்களை துல்லியமாக ஓரளவிற்கேனும் நல்ல விதமாக புரிந்து கொண்ட ஒரு அமைப்பின் அடிப்படையில் சொல்கிறேன். இப்படி ஒரு ஜாதகம் போட்டேன். இப்போ இந்த ஜாதகத்தில் 3 குருன்னு சொன்னேன். இந்த ஜாதகத்தில் ராகு வேலை செய்கிறதுக்கும் இந்த ஜாதகத்தில் ராகு 24 வயசில் வந்தார்னா அது செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 19-20 வயசில் இந்த இடத்துல லக்னத்தில் ராகு இருந்து அந்த லக்னாதிபதி அங்கே இருந்து செவ்வாய் சனி தொடர்புகளே இல்லைன்னா கூட ராகு குருவை போல செயல்படுவாரா? செயல்பட மாட்டார். லக்னமும் கெட்டு போச்சு, லக்னாதிபதியும் கெட்டு போச்சுன்ற நிலைமையில ராகு வேலை வெட்டி இல்லாமல் ஊர் சுத்த சொல்லுவார். 4, 9ஆம் பாவகங்கள் வலுத்திருந்தால் தாய் தந்தையால் இது இல்லைன்னா 11ஆம் பாவம் வளர்த்திருந்தால் அண்ணனும் அக்காவோ சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஜாதகர் ராகுதசை வரைக்கும் உருப்பிட மாட்டார். தலை பிச்சுக்க வைக்கும். என்னையா அந்த இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான். இதை எப்படி சொன்னேன்? 3 குருன்னு சொன்னேன். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய குரு மூலத்திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய வலிமை வாய்ந்த குரு. ஆனால் இந்த இடத்துல குரு எக்ஸம்ஷன். இந்த இடத்துல குரு கெட்டு போயிட்டார். பகைவருடைய வீட்டில் 6ஆம் வீட்டில் போய் வலிமையற்ற நிலைமையில் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளாமல் லக்னத்தை காப்பாற்ற முடியாமல் லக்னத்து செத்து போயிட்டார். பரதேசவாசம் என்கின்ற 12ஆம் இட அமைப்போடு அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். 6, 12ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய பெரிய அளவில் வலிமை இல்லாத குருவாக இருக்கிறார். சாப்பாடு கிடைக்கும். லக்னத்தில் ராகு இருந்து ராகுதசை நடந்ததுன்னா அவர் சோம்பேறி, பிறர் தயவால் வாழ்பவர். பிறர் தயவுனா என்ன? 4ஆம் பாவகம் வலுத்திருந்தால் அம்மா வந்து சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. 9ஆம் பாவகம் வலுத்திருந்தால் அப்பா திட்டிக்கிட்டே சோறு போட்டுட்டு இருக்கிறார். 7ஆம் பாவகம் வலுத்திருக்கு. 20 வயசில் 24 வயசில் ராகுதசை ஆரம்பிச்சிருச்சு. 7ஆம் பாவகமும் சுக்கிரனும் வலுத்திருக்கு. ஒரு லவ் பண்ணுற பொண்ணு 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுது அவனுக்கு. இதெல்லாம் ப்ரிடிக்ஷனாக கேட்கலாம், தைரியம் வேணும். ஒரு 25 வயசில் ஒரு 2K கிட்ஸ் வர்றான் அப்படின்னு சொன்னால் என்ன பொண்ணு தான் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணி விடுதா லவ் பண்ணுற பொண்ணுன்னு கேட்கலாம். சுக்கிர புக்தி நடந்தாலோ 7ஆம் அதிபதியுடைய புக்தி நடந்தாலோ அல்லது காதலுக்கு சம்பந்தப்பட்ட சில பாவங்கள் அங்கே 7ஆம் பாவகமோ 11ஆம் பாவகமோ 3ஆம் பாவமோ செயல்பட்டு கொண்டிருந்தாலோ யாரோ ஒரு பொண்ணு தானே அவனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்றான்னு கேட்கலாம். ப்ரெடிக்ஷன்றது இப்படித்தான். எந்த இடத்துல எந்த பாவகம் எப்படி செயல்படுகிறது, எப்போது செயல்படும், எதில் செயல்படும், 6, 8 செயல்படுமா? இந்த இடத்துல கேது இருந்ததுனால நான் வந்து வேலை கிடைக்கும்னு சொன்னேன். ராகு இருந்தால் அவர் ஊர் சுற்றுவார். லக்னாதிபதி பலவீனம். லக்னத்தை ராகு மேலும் இருளடிக்கிறார். கேது நிபந்தனைக்குட்பட்ட சுபர்னு ஒரு இடத்துல சொல்கிறேன்னா, ராகு கேதுவை மட்டும் அன்பு மாணவர்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் தான் உங்களுக்கு அப்புறம் வந்து கை கொடுக்கணும். ராகு கேதுக்கள் கணிக்க சிக்கலான மிகப்பெரிய சுவாரஸ்யமான கிரகங்கள். இந்த ராகு கேதுக்களில் ராகுவுடைய முனை என்ன, கேதுவோட முனை என்ன, ஏன் ராகுவை ஆழமான இருட்டு அப்படின்னும் கேதுவை ஆழமற்ற இருளும் ஒளியும் சந்திக்கக்கூடிய இருட்டுன்னு சொல்கிறேன். எந்த மூல புஸ்தகத்தில் இது எழுதியிருக்கு? ஒரு புஸ்தகத்தை சொல்லுங்க பாப்பா. நான் சொல்கிற விளக்கம் மாதிரி ஒரு மூல நூலில் இருக்குதான்னு சொல்லுங்க. நெவர்.
எந்த இடத்துலையும் நட்சத்திரத்தை நான் கொண்டு வரல. இத்தனை கிளாஸ் நடத்திட்டேன். மாணவர்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணுற அளவுக்கு தைரியமாகவும் தெம்பாகவும் வந்துட்டீங்க. நட்சத்திரங்களில் தான் பலன் இருக்கா அப்படின்னு கூட சில மாணவர்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். சாரத்தை இவர் சொல்லவே மாட்டேன்றாரு. சாரத்தின் அடிப்படையில் ஒரு பலனும் இல்லையா? ஒரு பலன் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. இதுதான் உண்மையான வார்த்தை. இந்த குருதசை ஆரம்பிக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்னு இருக்கிறேன். புத்தகங்களாக எழுதுவதற்கு நட்சத்திரம் என்ன மாயைன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 புத்தகம் எழுதும்போது எனக்கு பின்னால் கண்டிப்பாக உண்மையான ஜோதிடத்தை ஜோதிட உலகம் புரிந்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் உண்மை. நட்சத்திரத்தை பற்றி வேணால் ஒரே ஒரு சின்ன ஓமை சொல்கிறேன். இந்த இடத்துல எங்கேயுமே நான் நட்சத்திர சாரத்தை கொண்டு வரல. ஆரம்பத்திலேருந்தே நட்சத்திர சாரம் என்பதை பாடமாகவே நடத்தலை. ஆன்லைன் வகுப்புகள் முழுக்க எழுத்தால் வரப்போகிறது. கம்ப்ளீட்டாக இப்போ நான் பேசினதெல்லாம் ரைட்டிங் வடிவத்தில் நான் கொண்டு வர போகிறேன். ஆத்திய குருஜியோடைய நேரடி வகுப்பு அப்படிங்கிற தலைப்பில் புத்தகமாகவே இது அவ்வளோ வரப்போகுது. ஒரு 10 புத்தகமாக கூட இது வரும். என்ன இப்போ இந்த செவ்வாய் புக்தி முடியட்டும்னு இருக்கிறேன். செவ்வாய் புக்தி இன்னும் ஒரு 2 மாதத்தில் முடியுது. குருவில் தான் மறுபடியும் ஒரு புத்தகங்கள் எழுதக்கூடிய தன்மைகள் அது இதுன்னு வரும். நட்சத்திர சாரம் என்பது ஏங்க அவ்வளோ விருப்பு ஏங்க உங்களுக்கு நட்சத்திர சாரத்து மேலே? நட்சத்திரத்துக்குனே சாஃப்ட்வேர் இருக்குது, நட்சத்திரத்துக்குனே அவ்வளோ பேர் ஆசான்கள், பேராசான்கள், பெரிய ஆசான்கள் இவங்கெல்லாம் பாடம் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஏன் அவ்வளோ நட்சத்திரத்தோட வெறுப்பு? உண்மைத்தனம். ஜோசியத்தில் உண்மையை சொல்லணுன்ற ஒரு ஆதங்கம், தெரிஞ்ச உண்மையை சொல்லாமல் போயிடக்கூடாதுன்ற ஒரு அமைப்பு. அதுக்கு தான் ஆண்டவன் நம்மளை படைச்சிருக்கிறாருன்ட்டு. நட்சத்திரம் நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த இடத்துல ஏன் எந்த இடத்துலையும் சாரத்தை நான் உபயோகப்படுத்தலை? இத்தனை வகுப்புகளில் ஏன் சாரத்தை உபயோகப்படுத்தலை? நட்சத்திரம் என்பது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். மதுரைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க, விழுப்புரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறீங்க, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. விழுப்புரத்துக்கு பக்கத்தில் விக்கிரவாண்டிக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் நீங்கள் நிற்கிறீங்க. அதுதான் நட்சத்திரம். அப்போ தான் உங்களால் சொல்ல முடியும், இந்த இடத்துல நான் நிற்கிறேன். சென்னை டு மதுரை போகின்ற வழியில் கார் பஞ்சராகி விட்டது. கார் பஞ்சராகி விட்ட நிலையில் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். விக்கிரவாண்டிக்கு இதிலேருந்து 10 கிலோமீட்டரில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் உங்களை தேடி ஏதாவது ஒரு உதவி வரும். அப்போ அந்த இடத்தை சொல்வதற்கு நட்சத்திரங்கள் கண்டிப்பாக அவசியம். ஆனால் நீங்கள் நிற்கும்போது, நீங்கள் ஒரு இடத்துல நின்னால் கூட நீங்கள் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தலமாகிய பூமியும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அத்தனையும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? நீங்கள் ஜோசியத்தையே விட்டுருங்க. அன்பு மாணவர்களே, நட்சத்திரங்களை பற்றி யாராவது ஏதாவது ஒரு வகையில் உங்களை விவரம் தெரியாதவர் போல விமர்சித்தாலோ அல்லது வேறு குரூப்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவைப்படுகின்ற நீங்கள் நட்சத்திர சாரத்தை நீங்கள் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்வதற்கு ஏதுவான விளக்கம் இது. ஒரு விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டரில் நிற்கும்போது எதிரில் உங்களுக்கு அப்படியே நிறைய வாகனங்கள் போய்கொண்டே இருக்கும். உங்கள் கார் பஞ்சராகி போச்சு, ஓரமாக நிற்கிறீங்க, நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க, அல்லது உங்கள் பொண்டாட்டி பிள்ளையோடு நிற்கிறீங்க, அப்படியே இருக்கும். ஆனால் நீங்கள் நின்னாலும் உலகம் இயங்கி கொண்டே இருக்கும் இல்லையா? நீங்கள் இந்த விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில், விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அந்த இடம் உபயோகப்படும், வேறு எதுக்கும் உபயோகப்படலை. போகும்போது ஒரு கழிவு நீர் சாக்கடை வண்டி உங்களை கிராஸ் பண்ணிச்சுன்னா நாற்று அடிக்கும். சாக்கடை வண்டி அப்படியே கிராஸ் ஆகுது, மூக்கை பொத்திக்குவீங்க அப்படின்னுவீங்க. சாக்கடை வண்டி போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல நிற்கிறீங்க. அந்த நட்சத்திரத்திலேயே நீங்கள் நிற்கிறீர்கள், அந்த சாரத்திலேயே நீங்கள் நிற்கிறீர்கள், அந்த சாரத்திலேயே அந்த கிரகம் நிற்கிறது. விக்கிரவாண்டிக்கு விழுப்புரத்திற்கு நடுவில் அந்த நட்சத்திரத்திலேயே நீங்கள் நிற்கிறீங்க, அந்த சாரத்திலேயே நிற்கிறீங்க. ஆனால் அந்த பலன்கள் எப்படி மாறும் அப்படின்னு சொன்னால், அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த பலன்கள் எப்படி மாறும்னா, அந்த நட்சத்திர சாரம் நிற்கக்கூடிய, நீங்கள் நிற்கக்கூடிய இடமும் தலமும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எதிரில் காட்சிகளும் பார்வைகளும் உங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றன. நீங்கள் ஹைவேஸில் நிற்கிறீங்க, ஒரு குப்பை லாரி, இது டாய்லெட் பொருட்களை சுமந்து கொண்டு போகின்ற லாரி அல்லது ஒரு கழிவுநீர் லாரி மெதுவாக அப்படியே நகர்ந்து போகுது, மூச்சு அப்படியே பிடிச்சிக்குவீங்க. அடுத்த 10வது செகண்டு ஸ்கூல் விட்டு ஒரு எல்கேஜி குழந்தைங்க ஹாய்னு டாட்டா காட்டிக்கிட்டே போகும்ல ஒரு ஸ்கூல் வேன், உங்களை அறியாமே நீங்கள் சின்ன பையன் ஆகிடுவீங்க. எல்லா குழந்தைங்களும் அங்கிள் ஆன்டி அப்படின்ட்டு கையை காட்டுச்சுன்னு வைங்க, நீங்களும் சந்தோஷமாக அந்த ஸ்கூல் வேனை பார்த்து கை காட்டுவீங்க. ஆக அந்த இடத்தில் நிற்கக்கூடிய உங்களுக்கு, உங்களுடைய எதிரே நடக்கக்கூடிய, உங்களோடு சேர்ந்து நகரக்கூடிய சில விஷயங்கள், ஒன்று துர்நாட்டத்தையும், ஒன்று மன மகிழ்ச்சியையும், ஒன்று புத்துணர்ச்சியையும், உங்களை கடந்து போகக்கூடிய அத்தனை விஷயங்கள் எப்படி உங்களை பாதிக்கின்றதோ, அந்த நட்சத்திர சாரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது கிடைக்கக்கூடிய பார்வை, பாவத்துவ சுபத்துவ அமைப்புகளில் அந்த கிரகத்துடைய பாதிப்புகள் அந்த இடத்துல இருக்கும். நட்சத்திர சாரம் வேலை செய்யாது.
இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் வேணாம். ஆனால் இது இந்த இடத்துல டாபிக் மாறும். நான் இன்னொரு சப்ஜெக்டில் வேணால் அதை நான் சொல்லித்தரேன். இந்த இடத்துல ஏன் சில பேருக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஒரு இடத்துல நீங்கள் நின்னா கூட ஒரு குப்பலாரி போகுது, நாத்தத்தை அனுபவிப்பீங்க. ஒரு நல்ல வண்டி போகிறது, ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் போகுது. இதெல்லாம் உங்களை கடந்து போகும்போது இந்த கடந்து போகிறத தான் நம்ம சுபத்துவ பாபத்துவம்னு சொல்கிறோம். ஸ்கூல் நர்சரி பாய்ஸ் போனாங்கன்னா ஜாலியாக இருப்பீங்க, டாட்டா காட்டுவீங்க. அந்த சாக்கடை லாரி போச்சுன்னா மூக்கு பொத்திக்கிட்டு இப்படி மறுபடியும் காருக்குள்ளே போய் உட்காரலாமான்னு பார்ப்பீங்க. அந்த இடம் உங்களுக்கு நிலையான நிலை குணத்தை தருவதில்லை. சாரம் என்றுக்கும் நிலைத்த தன்மையை தருவதில்லை. சாரம் நிலைத்த தன்மையை தருவதில்லை. அந்த சாரத்தில், அந்த இடத்தில், அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டை நிற்கக்கூடிய கிரகம் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப பலன்களை மாற்றி தருகிறது என்பது தான் உண்மை. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு இதில் இப்போ மறுபடியும் நம்ம அமைப்பிற்கே வந்துடுவோம். இந்த இடத்துல சுக்கிரனுடைய தசை 44 வருஷமோ சுபரான சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கின்றார் என்பதன் காரணமாகவும் 5ஆம் இடம் நல்ல இடம். இவ்வளவு நேரம் 6 8 சொன்னோமா, செவ்வாய் சனியை 6 8 பார்த்துக்கிட்டு வந்தோம். இதுக்கு தான் சுக்கிரனை 5ல் போட்டேன். 5 11ஆம் இடங்கள் சுக்கிரனுடைய கெட்ட பாவகம் 6ஆம் பாவகம், நல்ல பாவகம் 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகத்தில் லாபம் இருக்கிறது, ஓரளவுக்கு சின்ன சின்ன நல்லவைகள். 11ஆம் பாவகம் சுத்தமாக நல்ல பாவகம்லாம் கிடையாது, லாப பாவகம் தான். செய்தொழில் லாபம், முயற்சிகளில் வெற்றி, இது போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது 11ஆம் பாவகம். எதுலேயும் ஒரு வெற்றியை குறிக்கக்கூடியது, தோல்வியை குறிக்கக்கூடியது 6ஆம் பாவகம், வெற்றியை கொடுக்கக்கூடியது 6க்கு 6ஆன 11ஆம் பாவகம். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் 6ஆம் பாவகாதிபதியாகவே இருக்கிறார். தனுசு லக்னத்திற்கு அவர் செய்யவே செய்யாத கிரகம். அதுக்கெல்லாம் நிறைய உதாரணம் சொல்லியிருக்கிறேன். அவனுக்கு போய் அவன் ஜென்ம விரோதி வீட்டுக்கு போயிட்டு எதனா கொடுன்னு நான் சொன்னால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. உங்கள் ஓனர் ஆர்டர் போட்டார்னா, வேலையை பறிச்சிடுறவர் ஆர்டர் போட்டார்னா போய்த்தானே தருவீங்க. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையில் தனுசு லக்னத்திற்கு ஆகவே ஆகாத இந்த சுக்கிரன் அவர் வீட்டிற்கு 12ல் மறைந்து 11ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் அனுமதிக்கப்பட்ட நல்லவைகளை மட்டும் செய்கிறார். வார்த்தைகளை அளந்து பேசுகிற வேணாம். சிதம்பரம் மாதிரி தேவையில்லாத ஒரு வார்த்தையை கமெண்ட்டில் போட மாட்டேன். சிதம்பரத்துடைய புதனுக்கும் என்னுடைய புதனுக்கும் உள்ள வித்தியாசம். வார்த்தைகளை அளந்து கவனமாக பொறுப்பான இடங்களில், பொருத்தமான வார்த்தைகளை பொறுப்பான இடங்களில் போடக்கூடியவன் நான். 5 11ஆம் இடங்களை சுக்கிரன் இது பண்ணிருக்கிறார். சனியின் பார்வை அவருக்கு கெட்ட பார்வை, பாவத்துவ பார்வை. ஆனாலும் சனியின் பாவகங்கள், சனியின் ஆதிபத்தியங்கள் மிகப்பெரிய கெடுதலை செய்யாதவை. 2 3 சுக்கிரனை சனி பார்த்தா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். அதுக்குள்ளெல்லாம் அந்த காமம் போன்ற விஷயங்களெல்லாம் இங்கே வர வேண்டாம். ஒரு மனிதனுடைய பொதுவான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காமத்தில் மட்டுமே முடிஞ்சிடறதில்லை. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. வருமானம் தான் ரொம்ப முக்கியம், காமம் இல்லை. காமம் 2வது, வருமானம் தான். மனுஷனா சமூகத்தில் வாழ்வதற்கு அவன் எத்தனை பிள்ளை பெற்றிருக்கிறான், எத்தனை பொண்டாட்டியை வச்சிருக்கிறான், எவ்வளோ தூரம் தாம்பத்தியத்தில் காமத்தில் ஜில்லாடியாக இருக்கிறான்னு யாரும் அளவீடு பண்ணுறதில்லை. வருமானம் அவனுக்கு எவ்வளவு, அதை வச்சு தான் நீங்கள் அவனை இது போடுறீங்க. அவனுடைய வருமானத்தில் கார் வாங்கியிருக்கிறானா, அவனுடைய வருமானத்தில் வீடு வாங்கியிருக்கிறானான்றதை வச்சு தான் மனிதனுடைய தராதரம் போன்றவைகள் உங்களுக்கு அங்கே செயல்படுத்தப்படுகின்றன. இந்த அமைப்பின் அடிப்படையில் சுக்கிரன் பாவத்துவமாக இருப்பது, சனியின் பார்வையில் இருப்பது, 7ஆம் பாவக அமைப்பில் சில நிலைகளில் அவருக்கு உள்ளுக்குள்ள தனி குணங்களை கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? வெளிப்படையாகவே சொல்கிறேன். சுக்கிரன் சனியின் பார்வையில் இருக்கிறார். அவருக்கு இளம் வயசில் 24 வயசுலேருந்து 44 வயசில் இருக்கிறார். இவர் இந்த மாதிரியான ஜாதகர்கள் ஆன்டி லவராக இருப்பாங்க. ஜாதகத்தில் தாம்பத்தியத்தில் செக்ஸில் முரண்பாடான ஆர்வங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு நிலையில் அது உடனே அப்படித்தான் வந்துட வேண்டாம். 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவருக்கு தாம்பத்தியம், காமம் கிடைக்காதெல்லாம் கிடையவே கிடையாது. புதன் பாபத்துவமாக இல்லை, நீச்சமாகத்தான் இருக்கிறார். இவருக்கு வித்தியாசமான காம எண்ணங்கள், தாம்பத்திய எண்ணங்கள் இருக்கும். சுக்கிரனை சனி பார்த்துட்டாலே தன்னை மீறிய வயது மீறியவர் போன்ற அமைப்புகள் சில விஷயங்களில் நார்மலாக யாருக்கு ஒரு ஆணுக்கு பெண்ணை எப்படி பிடிக்குமோ, ஒரு பெண்ணுக்கு ஆணை எப்படி பிடிக்குமோ அதிலிருந்து வேறுபட்ட அமைப்புகளாக இருக்கக்கூடியவர். 44 வயது வரை அது மாதிரியான காம எண்ணங்களை, காம விளைவுகளை அனுபவிக்கக்கூடியவர், ரசிக்கக்கூடியவராக அவர் இருப்பார் என்பதும் சுக்கிரனை சனி பார்த்த அமைப்பில் சுக்கிரதசையில் நடக்கக்கூடிய ஒன்று. சுக்கிரதசை நடக்கலன்னா இல்லை. இப்போ நம்ம சுக்கிரதசையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த இடத்துல சுக்கிரனை சனி பார்க்கிறார். 44 வயது வரை காமத்தை முழு அமைப்போடு அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, காமத்தை முழுசாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு 7 3 11ஆம் இடங்களுக்கு உண்டு.
மூன்றாம் பாவகம் இங்கே கெட்டு போயிடுச்சு. ஐயோ என்ன சார், மூணாம் பாவகம் சனி ஆட்சியாக இருக்குது, கெட்டு போயிடுச்சுன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கிளாஸில் நீங்கள் புதிய மாணவர் என்று அர்த்தம். மூன்றாம் பாவகம் கெட்டு போயிடுச்சு, 11ஆம் பாவகம் வலுத்திருக்கு, 7ஆம் பாவகம் சுத்தமாக கெட்டு போச்சு. எப்படி 7ஆம் பாவகம் கெட்டு போச்சு? இப்போ தானங்க கல்யாணம் ஆகும்னு சொன்னீங்க, இப்போ 7ஆம் பாவகம் கெட்டுச்சுன்றீங்க அப்படின்னு மறுபடியும் உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டால் நீங்கள் சுக்கிரனையும் 7ஆம் பாவகத்தையும் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். இதுதான் ஆதிபத்தியம் காரகத்துவம். 7ஆம் பாவகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தை கொடுக்க இயலாத நிலையில் இருந்தாலும் கூட சுக்கிரன் தன்னுடைய காரகத்தை கொடுத்துக்கக்கூடிய அமைப்பில் அவருடைய தசை வந்துவிட்டது என்பதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, 7ஆம் பாவகத்தில் ராகு இருக்கிறார். 7ஆம் பாவகத்தில் ராகு இருக்கிறதுக்கும் சனி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, செவ்வாய் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுதான் படிநிலை. இந்த படிநிலையை என்னைக்கு புரிஞ்சு